தமிழக பகுதிகளிலிருந்து வடகிழக்கு பருவமழை விலகியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அக்டோபர் 1 முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை வடகிழக்கு பருவமழை காலம் ஆகும். இந்த முறை கடந்த ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. கடைசி நேரத்தில் கரையை கடப்பதற்கு முன்பு பெஞ்சல் புயல் உருவானது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி தமிழகம் வழியாக ஆந்திரா வரை சென்று திரும்பி மீண்டும் தமிழகம் நோக்கி வந்தது என பல்வேறு வினோதங்கள் இந்த காலகட்டத்தில் நிகழ்ந்தன. வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழகம் முழுவதும் 59 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது வழக்கத்தை விட 33% அதிகம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் 50 சென்டிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் 51 சென்டிமீட்டர், நெல்லை மாவட்டம் ஊத்துப்பகுதியில் 54 சென்டிமீட்டர் என அதிக கனமழை பதிவானது. இந்நிலையில் தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை விலகியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த முறை மொத்தம் 104 நாட்கள் வடகிழக்கு பருவமழை நீடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.